காலையில ஃபுல்லா வெயில் நல்லா காயுது, நைட் ஆனா மழை பயங்கரமா கொட்டுது. ஐயோ என்ன வானிலையோ. சரி எப்படியா இருந்தாலும் நம்ம தான் போய் இட்டுட்டு வரணும். சரி போய் இட்டுட்டு வந்துருவோம். என்னங்க ஏங்க ஐயோ ரொம்ப மழை பெய்யுது. இப்போ கண்டிப்பாக என்னை போய் மவுளி இட்டு வர போய் அனுப்புவோம். அதனால நம்ம போகக்கூடாது. சரி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேண்டாம், அவளே போய் இட்டுட்டு வரட்டும். யோ நல்லா இடி இடிக்குது, நல்லா மழை பெய்யுது. உன்ன மாதிரியே உன் பொண்ணு ஊடு ஊடா போய் மேய தான் கத்துக்கிட்டா. போய் அவளை போய் சின்ன பொண்ணு வீட்டுல இருந்து போய் இட்டுட்டு வாயா போயா. ஐயோ எனக்கு ஒரே குளிருது, என்னாலாம் போக முடியாது. நீ போய் இட்டுட்டு வா, இல்லை நீ அங்கே தங்கினாலும் தங்கிக்கோ. நான் கதவை சாத்தி போட்டு நல்லா தூங்கிடுறேன். ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு, புரியுதா? ஐயோ எனக்கு குளிருதே. ஐயோ எனக்கு அது வாச்சிருக்காரு பாரு, ஒரு ஆம்பளை லட்சணமா போய் இட்டுட்டு வரணும் தெரியல. ஐயோ எல்லாத்துக்கும் நாம தான் போகணும். இதுக்குனே இந்த ஆளை இன்னைக்கு வீட்டுல விட்டு நான் அங்கே போய் தங்க போறேன். சரி போவோம். ஏண்டி சின்ன பொண்ணே கதவை திறடி. என்ன மௌலி அம்மா வாய்ஸ் கேட்குது? அவங்க தான் வந்திருக்காங்க போல. இருக்கா தோ வந்துட்டேங்க, கதவை திறக்கிறேங்க. இவகிட்ட போய் கதவை திறக்க சொன்னேன் பாரு, இவ சாகுவான பாலுக்கு தான் வருவா. சரி ஏய் மௌலி இங்க வா, சீக்கிரம் கதவை திற. ஒரே மழை இடியா இருக்குது வர, சீக்கிரம் வா. ஏக்கா நானே வரேங்க. பசங்கெல்லாம் அங்கே யூனோ கார்டு விளையாடிட்டு இருக்காங்கக்கா, தோ வரேங்க. ஆமா இந்த லீவ்ல யூனோ கார்டு, கேரம் போர்டு, பல்லாங்குழி இதான் விளையாட்டு. இதை விட்டா டிவி போனு. அப்பா நாங்களாம் அந்த காலத்துல எங்க அம்மா லீவ்ல உட்காரவா விட்டுது ஜாமான கழுவு தொடப்பத்தட்டு பேருக்கு அதை செய் இதை செய்ய டார்ச்சர் பண்ணிச்சு. ஆனா இப்ப இருக்கிற பசங்க யூனோ கார்டு கேரம் போர்டு விளையாடும் போதே அவங்களுக்கு உடம்பு வலிக்குது, கால வலிக்குது, கை வலிக்குதுன்னு டார்ச்சர் பண்ணுதோ. ஏக்கா கதவை திறந்துட்டா உள்ள வாக்கா. ஏக்கா வாக்கா, இந்த மழையில் என்னக்கா இந்த சைடு? மௌலி வீட்டுக்கு வரணும் தோணாத உனக்கு? மழை தானே பெய்யுது, இந்த மழையில என்ன வந்து இங்கே அங்கே அலைய விடுற நீனு. அம்மா சாரிம்மா, நான் தான்மா மழை பெய்யுது மணி ஆயிடுச்சுட்டு இங்கே தங்கிட்டம்மா. இந்த சின்ன பொண்ணு ஆண்டி என்னை இங்கே தங்க சொல்லிட்டாங்கம்மா. சாரிம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா. சரி கிளம்பு வீட்டுக்கு போலாம். அட இருக்கா வரேன். நானே பசங்களுக்கு பிடிக்குமேனு சிக்கன் 65 இருக்கு, அதை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யலான்னு இருக்கிறேன். அது நீ கொஞ்சம் சாப்பிட்டு பயங்கா. இப்ப நம்ம வீட்டுக்கு போனாலும் அவருக்கு டிஃபன் செஞ்சு தரணும். என்ன பண்ணலாம்? பேசாம சின்ன பொண்ணு வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போயிட வேண்டாம். சின்ன பொண்ணு சீக்கிரம் செய்ய ஃப்ரைட் ரைஸ், நான் சாப்பிட்டே போறேன். செத்தனா இருக்கா, சட்டு புட்டுன்னு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் எடுத்து வந்து கொடுத்துட்றேன். சரி வாங்க பசங்களா, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவோம். உங்க கூட ஜாலியா இருக்கலாம். ஐயோ அதிசயமா இருக்கு. இன்னைக்கு புயலே அடிச்சாலும் தப்பு இல்ல. சரிக்கா அதோ நான் ரெடி பண்றேன். அம்மா நம்ம இன்னைக்கு இங்க தான் தங்க போறோமா? ஐ ஜாலிமா. சசி இன்னைக்கு நான் உங்க வீட்ல தான் தங்க போறேனே, எனக்கு ஜாலியா இருக்குது. ஹே ஜாலி, மௌலி இன்னைக்கு எங்க வீட்ல தான் தங்க போறா. ஏக்கா நீ பேசாம இங்க உட்காந்துரு, நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. நான் போய் வெளியில போய் நம்மளுக்கு தேவையான டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பசங்களை பார்த்துட்டு இங்கே இருக்கா. அப்பாடி இன்னைக்கு சமையல இருந்து விடுதலையா? ஓகே ஓகே, போய் எனக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் என்ன வேணும்? சிக்கன் 65 வாங்கிக்கோ. பசங்களா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அம்மா எனக்கு பரோட்டா வேணுமா. சரி ஓகே, நான் போய் எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிட்டு வரேன். எல்லாம் ஆன்ட்டி கூட பத்திரமா இருங்க. சரி வாங்க பசங்களா, நம்ம 4 பேரும் யூனோ கார்டு விளையாடலாம். ஜாலியா இருக்கும் போல, எனக்கு கொஞ்சம் கத்து தாங்களா. ஹை ஜாலி, ஆன்ட்டி யூனோ கார்டு சொல்லி தர போறோம். அட இந்த மழையில ஒரு வியாபாரமும் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம கடை ஈத்து போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? எப்பாடி இங்கதான் ஒரு கடையே இருக்குதே. சரி போய் இங்க டக்குன்னு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழி பார்ப்போம். சரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, என்னன்னு கேட்போம். மேடம் உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? சிக்கன் 65 ஒன்று போடுங்க, பரோட்டா ஒரு 10 போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் இருக்குங்களா? இருக்குங்க மேடம். சிக்கன் ரைஸும் ஒன்று வேணுங்களா? ஆமா சிக்கன் ரைஸும் வேணும், சீக்கிரம் போடுங்க. இருங்க மேடம், மழை தானே பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். இதோ போட்டு தரேன் உங்களுக்கு. சரிங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். சே ஒரே மழையா பெய்யுது, காலை ஃபுல்லா வெயிலா இருக்கு. நைட் ஆனால் மழை பெஞ்சு டார்ச்சர் கொடுக்குது. ஆமாங்க மேடம், இன்னைக்கு வியாபாரமே இல்லை. நீங்க தான் போனியே, சுத்தமா வியாபாரம் இல்லை. இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு தான் போகலான்னு இருக்கேன். அச்சோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? சரி கடைக்காட்டே ஒரு டீல பேசுவோம். நான் உங்களுக்கு வித்து கொடுத்துட்டா நீங்க எனக்கு கொடுக்கறதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா? ஃப்ரீயாவா? கொஞ்சமாவது காசு கொடுங்க மேடம். நானும் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குறேன் மேடம். ஆமா பாவம், நீங்களும் கஷ்டப்பட்டு தானே செய்யறீங்க. சரி நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு என்ன கஸ்டமர் வேணும் அவ்வளவுதானே? இதோ இருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கஸ்டமர் கடை நிரம்பி நிற்பாங்க.
கடைக்காரே இப்போ ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சிக்கன் ரைஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? 120 ரூபா. இப்போ ஆஃப் சிக்கன் ரைஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? 60 ரூபா. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு சிக்கன் ரைஸ் வந்து 60 ரூபான்னு போட போகிறேன். எல்லாம் சொல்ல சொல்ல கஸ்டமர் வர போகிறாங்க. வந்தவொடனே அவங்களுக்கு 60 ரூபாய்க்கு தேவையான சிக்கன் ரைஸை போட்டு கொடுத்துருங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? ஃபுல் ரைஸ் இல்லாத ஆஃப் ரைஸ் மட்டும் 60 ரூபாய்க்கு. ஓகே ஓகே, இந்த டீல் ஓகே தான். ஏதோ கொஞ்சம் சேல்ஸ் ஆனால் போதும். ஒன்லி பார்சல் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ தான் என் வழிக்கு வந்திருக்க. ஒன்லி பார்சல் மட்டும் தான் சொல்லணும். ஆஃப் சிக்கன் ரைஸ் ஓகே? ஓகே ஓகே, நான் எல்லாத்தையும் டக்குன்னு பார்சல் பண்ணி வச்சிடறேன். நீ அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிடு. ஏம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுத்து. இப்போ எல்லாரையும் கூப்பிடு. வாங்க 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 வாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 60 ரூபா தான். வாங்க வாங்க, போனா வராது பொழுது போனா கிடைக்காது. 60 ரூபா தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க சீக்கிரம் வாங்க, ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான். என்னம்மா, உன்னை நம்பி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேற நிறைய போட்டு வச்சிருக்கேன். இன்னும் ஒரு கஸ்டமர் கூட காணா. யோ கம்மு ஏரியா வருவாங்க, உடனேவா வருவாங்க? இப்போ கத்த கத்த தான் எல்லாம் வருவாங்க. வாங்க வாங்க வாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 60 ரூபா தான். வாங்க வாங்க. நம்ம சொல்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 60 ரூபாவா? இந்த அண்ணன் கடையில் மட்டும்தான் மதுரையிலே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 60 ரூபா. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்க வாங்க வாங்க. சரிம்மா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுமா. இந்தாங்கண்ணே, ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு போவீங்க பாருங்க. சரிம்மா, இந்தாம்மா 60 ரூபா. ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு ஃபிஷ் ஃப்ரை இருந்தா தாங்க. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை இருக்காண்ணே? இருக்குமா, தோ தரேன். இந்தாம்மா, இந்த ஃபிஷ் ஃப்ரையை தாமா. இந்தாங்கண்ணே, நீங்கள் கேட்ட ஃபிஷ் ஃப்ரை. வாவ், இதே மாதிரி டேஸ்ட் நான் மதுரையில் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. சூப்பராக இருக்கு அண்ணா. இதுக்கப்புறம் உங்கள் கடைக்கு நானும் ஒரு கஸ்டமர்ண்ணே. எவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை? 200ரூவாண்ணே. இந்தாம்மா, ரொம்ப அருமையாக இருந்தது. 250 ரூபா கொடுத்துருக்கேன். நீ 50 ரூபா எடுத்துக்கோ. அந்த அண்ணனுக்கு 200 ரூபா கொடுத்துரு. நன்றிண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க. 1 hour later. ஏம்மா, என் கடையில் இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. உனக்கு என்ன இப்போ பார்சல் தானே வேணும்? நீ காசே தர தேவையில்ல, இருந்தால் எடுத்துட்டு போயிட்டே இருமா. ஏன்னா ரொம்ப நன்றிண்ணே. உன் பேர் என்னம்மா? சின்ன பொண்ணுண்ணே. சின்ன பொண்ணு, டெய்லியும் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கடைக்கு வந்துருமா. எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுமா ப்ளீஸ்மா. பாப்பாண்ணே, இப்போதைக்கு என் பசங்களாம் பசியாக இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேண்ணே. ஹை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து மீன், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ். வாவ், இன்னைக்கு ஒரு புடி தான். ஏன் சின்ன பொண்ணு இவ்வளோ லேட் ஆச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, அந்த அண்ணா பாவம் மழையில வியாபாரமே அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வியாபாரம் பிடிச்சி கொடுத்தேன்னா இது எல்லாத்தையும் எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு அந்த அண்ணன். ஏம்மா, வா, பச்சிக்குதுமா. அந்த ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி